friends, welcome to Karur kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல வாழைக்காய் வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் ஒரு வாழைக்காய் கட் பண்ணி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல போட்டு தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். இப்போ இத ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாங்க. வாழைக்காய் ஃபர்ஸ்ட் வேக வச்சுக்கணும். அதுக்கு வாழைக்காயில மஞ்சள் தூள் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. வாழைக்காய் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுறலாம். அப்பனாதான் உப்பு எல்லா வாழைக்காயிலையுமே கரெக்டாக சேரும். இப்போ வாழைக்காய் நல்லா ஒரு கொதி கொஞ்சம் வேகட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் துருவல், 2 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, ஒரு பீஸ் இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேங்க. இது தண்ணி எதுவுமே சேர்த்தாமல் கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம அரைச்சி எடுக்கணும். இப்போ இது இருக்கட்டும், வாழைக்காய் வேகட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சு வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வாழைக்காய் மட்டும் நம்ம தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கப்பில் நான் வடித்து மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த சைடிஷ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆயில் இதில் சூடான பிறகு உளுந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க. அது கூடயே சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா எண்ணெயில் பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் 3 காஞ்ச மிளகாய், அடுத்ததாக சின்ன வெங்காயம், கருவேப்பிலை வச்சுருக்கீங்க. இப்போ இதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். அப்போனா தான் இந்த பொரியலுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்ததான் நம்ம வேக வச்சிருக்கக்கூடிய வாழைக்காயும் இதில் சேர்த்துடலாம். இப்போ வாழைக்காய் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வெங்காயத்து கூட கலந்து விட்டுடலாங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த கொரகொரப்பான பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி வாழைக்காய் வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்குங்க. ஸோ தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விடணுங்க. ஏன்னா நம்ம தேங்காய் கொஞ்சம் பச்சையாக அரைச்சிருக்கிறதுனால நல்லா இந்த மாதிரி வதக்கி விடணும். பாருங்கள், நல்லா வதக்கியாச்சுங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான ஒரு வாழைக்காய் பொரியல் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் கரூர் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.